The Tempest by William Shakespeare, page number 24 and 25. இந்த பார்ட்டில் நாம் பேஜ் நம்பர் 24 and 25 பார்க்கலாம். செகண்ட் பார்ட்டில் இருந்து நான் இப்போ உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸை கேட்க போகிறேன். Who is the hero of the play? Who has magic wand? The king of Naples is? What is the age of Miranda? Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood. King's son, not being much used to laborious work. Prospero ஃபெர்டினாண்டுக்கு கமாண்டராப்பில் போய் பெரிய பெரிய மரங்களை தூக்கிட்டு வா அப்படின்னு கட்டளையிடுறாப்புல. ஏன் அப்படின்னா அரசனுடைய மகன் இது மாதிரியான கடின வேலைகள் செய்ய மாட்டாருன்னு இந்த வேலையை தராப்புல. மிராண்டா சூன் ஆஃப்டர் ஃபவுண்ட் ஹிம் அட்மோஸ்ட் டையிங் வித் ஃபெயிண்ட். மிராண்டா ஃபெர்டினாண்டை பார்க்கும்போது மயங்கி உழுவுற தருவாயில் இருக்காப்புல. அலாஸ் செட் சி டு நாட் ஒர்க் ஸோ ஹார்ட். ரொம்ப கடின வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டாம். மை ஃபாதர் இஸ் அட் ஹிஸ் ஸ்டடி, ஹீ இஸ் சேஃப் ஃபார் தீஸ் 3 hours, ப்ரே ரெஸ்ட் யுவர் செல்ஃப். எங்கள் அப்பா 3 மணி நேரம் படிப்பார், அவர் வர வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மை டியர் லேடி செட் ஃபெர்டினாண்ட், ஐ டேர் நாட், ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் ரெஸ்ட். ஃபெர்டினாண்ட் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, எனக்கு அது செய்கிறதுக்கு தைரியம் இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என் வேலைகளை முடிக்கணும். இஃப் யூ வில் சிட் டவுன் செட் மிராண்டா, ஐ வில் கேரி யுவர் லாக்ஸ் த வைட், பட் திஸ் ஃபெர்டினாண்ட் வுட் பை நோ மீன்ஸ் அக்ரி டு. மிராண்டா உடனே சொல்கிறாப்புல, நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, உங்களுடைய வேலைகள்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு நான் செய்கிறேன்னு சொல்கிறாப்புல. ஃபெர்டினாண்ட் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாப்புல. ப்ராஸ்பரோ ஹூ ஹேட் என்ஜாய்ட் ஃபெர்டினாண்ட் திஸ் டாஸ்க் மியர்லி ஆஸ் அ ட்ரையல் ஆஃப் ஹிஸ் லவ். ப்ராஸ்பரோ ஏன் இந்த வேலையை வச்சார் அப்படின்னா, ஃபெர்டினாண்டும் மிராண்டாவும் எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வேலையை வச்சார். வாஸ் நாட் அட் ஹிஸ் புக் ஆஸ் ஹிஸ் டாட்டர் supposed, but was standing by them invisible to overhear what they said. அவங்க பொண்ணு நினைக்கிற மாதிரி ப்ராஸ்பர் ஒன்று புக்கு படிச்சுட்டு இல்லை, யாருக்கும் தெரியாமல் அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாப்புல. ஃபெர்டினாண்ட் inquired her name, which she told, saying it was against her father's express command. She did so. அவங்க அப்பா யாருக்கிட்டேயும் தன் பெயரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காப்புல. அண்ட் தென் ஃபெர்டினாண்ட் இன் அ ஃபைன் லாங் ஸ்பீச் told the innocent Miranda he was heir to the crown of Naples, she should be his queen. ஃபெர்டினாண்ட் ரொம்ப நேரம் இன்னசென்ட் மிராண்டா கிட்ட பேசுகிறாப்புல. அப்போ என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, ஃபெர்டினாண்ட் தான் வருங்கால அரசன், மிராண்டா தான் குவீன் அப்படின்னு தன்னுடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாப்புல. ப்ராஸ்பரோ தென் அப்பியர்டு பிஃபோர் தெம். ப்ராஸ்பரோ அப்போ 2 பேருக்கு முன்னாடி வராப்புல. Fear nothing, my child, said he. I have overheard and approve of all you have said. ப்ராஸ்பரோ 2 பேருக்கு முன்னாடியும் வந்து நிற்கிறாப்புல. பயப்படாதீங்க, நான் நீங்கள் என்ன பேசுனீங்கிறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அண்ட் ஃபெர்டினாண்ட், இஃப் ஐ ஹாவ் டு சிவியர்லி யூஸ்டு யூ, ஐ வில் மேக் யூ ரிச் அமேன்ஸ் பை கிவிங் யூ மை டாட்டர். ப்ராஸ்பரோ ஃபெர்டினாண்டை பார்த்து சொல்கிறாப்புல, உன்னை ரொம்ப சிவியராக நான் வேலை வாங்கிட்டு அதுக்கு காம்பன்சேட்டாக என்னுடைய டாட்டரை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆல் யுவர் வெக்ஷன் வேர் பட் ட்ரையல் ஆஃப் யுவர் லவ் அண்ட் யூ ஹாவ் நோபிலி ஸ்டுட் த டெஸ்ட். உனக்கு நிறைய டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்டில் நீ ஜென்டிலாக நடந்துக்கிட்ட, நோபிலியாக நடந்துக்கிட்டீங்க, நீங்கள் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டீங்க. தென் ஆஸ் மை கிஃப்ட் டேக் மை டாட்டர். என்னுடைய கிஃப்ட் உனக்கு என்ன அப்படின்னா, என்னுடைய பொண்ணு தான் உன்னுடைய கிஃப்ட். When Prospero left them, he called his sprite Ariel, who quickly appeared before him, eagerly to relate what he had done with Prospero's brother and the king of Naples. ப்ராஸ்பரோ அவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு தனியாக வந்துட்டாப்புல. இப்போ அவருடைய ஏரியலை கூப்பிட்றாப்புல. அவர் கூப்பிட்ட உடனே ஏரியல் அவர் முன்னாடி தோன்றுறது. ப்ராஸ்பரோனுடைய பிரதருக்கும் அண்ட் கிங் ஆஃப் நேப்பிள்ஸ்க்கும் என்ன பண்ணுனேன்னு அந்த ஏரியல் சொல்லுது. ஏரியல் செட் he had left them at most out of their sense with fear. Ariel said he had left them at most out of their sense with fear,
அவங்க 2 பேத்தையும் என் மந்தர் சக்தி மூலியமா ரொம்ப பயம்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. He had caused them to see and hear. அவங்க 2 பேத்தையும் பயன்படுத்துறதுக்காக நிறைய வித்தியாசமான விஷயங்களை அவங்கள பார்க்க வச்சிருக்கு. வித்தியாசமான ஓசைகளை அவங்கள கேட்க வச்சிருக்கு. When fatigued with wandering about and famished for want of food, he had suddenly set before them a delicious banquet. மயங்கி உழுவுற ஸ்டேஜில் 2 பேர் இருக்காங்க. ஏன் மயங்கி உழுவ போகிறாங்க அப்படின்னா சாப்பிடாததுனால. அந்த சமயத்தில் அவங்க கண்ணு முன்னாடி ஏரியல் அவங்க முன்னாடி ஒரு நல்ல ஃபுட்டை காட்டுது. அண்ட் தென் ஜஸ்ட் ஆஸ் தே வேர் கோயிங் டு ஈட், he appeared visible before them in shape of a harpy, a voracious away. அவங்க 2 பேரும் சாப்பிட போகும்போது திடீர்னு அவங்க முன்னாடி இந்த ஒரு பெரிய ஏரியல் ஒரு கொடூரமான லேடியை போல காட்சி அளிக்குது. Then to their utter amazement, this seeing harpy spoke to them, reminding them of their quality in driving Prospero from his dukedom and leaving him and his infant daughter to perish in the sea, saying that for this cause these terrors were suffered to afflict them. அப்போது இந்த ஏரியல் அவங்க 2 பேர்த்துல என்ன சொல்லுது அப்படின்னா, பிராஸ்பரோவுக்கும் அவங்க பொண்ணுக்கும் செஞ்ச துரோகத்தினால தான் இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. The king of Naples and Antonio, the false brother, repented the injustice they had done to Prospero. அப்போது கிங் ஆஃப் நேப்பிளும் மற்றும் அன்டோனியோவும் ப்ராஸ்பரோக்கு என்ன துரோகம் செஞ்சேன்னு நினச்சி பார்க்குறாங்க. Then bring them here, Ariel said Prospero. ப்ராஸ்பரோ உடனே என்ன சொல்கிறாப்புலன்னா, அவங்க 2 பேர்த்தையும் இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாப்புல. Ariel soon returned with the king, Antonio and old Gonzalo. This Gonzalo was the same who had so kindly provided Prospero's formerly with books and provisions. When his wicked brother left him as he thought to perish in an open boat in the sea. இந்த சமயத்தில் அன்டோனியோவும் கன்சோலோவும் அங்கே வராங்க. கன்சோலோ யார் அப்படின்னா, ஏற்கனவே ப்ராஸ்பரோவுக்கு ஹெல்ப் பண்ணவர் இந்த கன்சோலோ தான். என்ன ஹெல்ப் பண்ணார் அப்படின்னா, தனியாக போட்டில் வரும்போது இவருக்கு தேவையான விஷயத்த போட்டில் யாருக்குமே தெரியாமல் மறைச்சி வச்சுருந்தார். Grief and terror had souls to feed. They sensed that they did not know Prospero. கவலையினாலையும் பயத்தினாலையும் இவங்க இந்த ப்ராஸ்பரோ யாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. He first discovered himself to the good old hunt, calling him the preserver of his life. ப்ராஸ்பரோ ஃபர்ஸ்ட் யாரை பார்க்குறாரு அப்படின்னா கன்சோலோவை பார்க்குறாரு. ஏன் கன்சோலோவை பார்க்குறாரு அப்படின்னா, கன்சோலோவனால தான் அவர் இப்போ உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாப்புல. And then his brother and the king knew that he was the injured Prospero. அதுக்கப்புறம் பிரதரும் அந்த அரசரும் கண்டுபிடிக்கிறாங்க இவர் தான் ப்ராஸ்பரோங்கிறது தெரிய வருது. அன்டோனியோ வித் டெரர் அண்ட் சேட் வேர்ட்ஸ் ஆஃப் சாரோ அண்ட் ட்ரூ ரெபிட்டன்ஸ் இம்ப்ளோர்டு ஹிஸ் பிரதர்ஸ் ஃபர்கிவ்னஸ். அன்டோனியோ இப்போ ரொம்ப சோகமாக இருக்காப்புல, கண்ணில் தண்ணி வருது. ஏன் அப்படின்னா, தன்னுடைய தப்பை தன்னுடைய பிரதர் மணிப்பாரா அப்படின்னு சந்தேகப்படுறாப்புல. அண்ட் ப்ராஸ்பரோ ஃபர்கேவ் தேம் அண்ட் அப்பான் தேர் என்கேஜிங் டு ரீஸ்டோர் ஹிஸ் டியூக்டம் ஹீ செட் டு த கிங் ஆஃப் நேப்பிள்ஸ். ப்ராஸ்பரோ எல்லாத்தையும் மன்னிச்சிட்றாப்புல, தன்னுடைய கிங்டமை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஐ ஹாவ் அ கிஃப்ட் இன் ஸ்டோர் ஃபார் யூ அண்ட் ஓப்பனிங் எ டோர் ஷோடு ஹிம் ஹிஸ் சன் ஃபெர்டினாண்டும் மிராண்டாவும் செஸ் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. நத்திங் குட் எக்ஸீட் த ஜாய் ஆஃப் ஃபாதர் அண்ட் த சன் அட் திஸ் அன்எக்ஸ்பெக்டட் திங், for they each thought of the other drowned in the sea. பாவம் பையனும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க 2 பேரும். ஏன் அப்படின்னா 2 பேரும் இறந்துட்டேன்னு மாற்றி தப்பாக நினச்சிக்கிறாங்க. The king of Naples was at most as much astonished at the beauty and excellent grace of young Miranda as his son had been. King of Naples ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஏன் அப்படின்னா, மிராண்டாவுடைய அழகை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. Who is this man, said he. She is the daughter to this Prospero, who is famous Duke of Milan. அப்போது கிங் கேட்குறாரு, இந்த பொண்ணு யாருன்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, ப்ராஸ்பரோனுடைய டாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. Of whose renown I have heard so much, but never saw him till now. Of him I have received a news. He has made himself to me a second father, giving me this dear lady, said Ferdinand. அப்போ தான் சொல்கிறாப்புல, ப்ராஸ்பரோ தான் எனக்கு செகண்ட் ஃபாதர், ஏன்னா அவர் தான் எனக்கு இந்த உயிரை கொடுத்துருக்காப்புல. அப்புறம் இந்த பியூட்டிஃபுல் லேடி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாப்புல அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாப்புல.
No more of that, said Prospero. Let us not remember our troubled past, since they so happily have endured. நம்ம இறந்த காலத்தை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம், இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கோம். And then Prospero embraced his brother and again assured him of his forgiveness. உடனே ப்ராஸ்பரோ தன்னுடைய பிரதரை கட்டிப்பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. Prospero now told them that their ship was safe in the harbor and the sailor all on board, and that he and his daughter would accompany them home the next morning. ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் ஷிப் வந்து சேஃபாக இருக்குது, நாம் எல்லாரும் நாளைக்கு கிளம்புறோம் இந்த ஊரை விட்டு. Before Prospero left the island, he dismissed Ariel from his service, to the great joy of that lively little spirit. இந்த ஐலாண்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏரியலை ரிலீஸ் பண்ணிட்டு தான் இவர் கிளம்புறாப்புல. மாரல் ஆஃப் த பிளே த டெம்பஸ்ட். இந்த கதையினுடைய மாரல் என்ன அப்படின்னா, ஒருத்தரை பழி வாங்கிறத விட அவரை மன்னிக்கிறதே சிறந்த குணம். அதுவும் எப்படி மன்னிக்கணும் அப்படின்னா, அவர் செஞ்ச தப்பை உணர வச்சு, அவர் செஞ்ச பிள்ளையை என்னன்னு சரியாக உணர வச்சு மன்னிக்கிறது தான் சிறந்ததுன்னு இந்த கதையின் மூலயமா ஷேக்ஸ்பியர் நமக்கு உணர்த்துறாப்புல.